அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இந்த மாதத்திற்கான உரிமை தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான நிதி உதவி திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் எனும் வாக்குறுதி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்ற மே மாதத்திலேயே ரூபாய் 2500 உயர்வு கிடைக்கும் என்று பல பயனாளிகள் நம்பினர். ஆனால் அரசு தரப்பில் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்று தெரிவிக்கப்பட்டது. மே மாதத்திற்கான வழக்கமான ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஜூன் மாதத்திற்கான உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் தற்போது சுமார் 1,31,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். மாதம் ரூபாய் 1000 வழங்குவதற்கு மட்டுமே ஆண்டுக்கு சுமார் 15,600 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இதை 2,500 ரூபாயாக மாற்றப்பட்டால் ஆண்டுக்கு ரூபாய் 39,000 கோடிக்கு மேல் செலவாகும். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி கடனில் இருப்பதால் இது பெரும் சவாலாக அமையும் என்று கூறப்படுகிறது. இதனால் முதல்வர் விஜய் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையின்படி 60 வயதிற்குள் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே ரூபாய் 2,500 என்ற நிபந்தனை உள்ளது. தற்போதைய பயனாளிகளில் 15% பேர் 60 வயதிற்கு மேற்பட்டோர் என்பதால் அவர்களே முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றும் பணியும் தகுதியற்ற கார்டுகளை நீக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அரசு வட்டார தகவலின்படி ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் தவிக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. அப்போது மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்த முழு அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில அதிகாரிகள் ஒரே முயற்சியில் ரூபாய் 2,500 உயர்வுக்கு பதிலாக முதற்கட்டமாக ரூபாய் 1,500 அல்லது ரூபாய் 2,000 உயர்த்தி படிப்படியாக இலக்கை எட்டும் திட்டத்தையும் ஆலோசித்து வருகின்றனர். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புதிய அரசாணை வெளியாகும் வரை பயனாளிகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தவிக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற உறுதியுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அதற்கான நிதியை கையிருப்பில் வைத்துதான் அதை செயல்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. ஆகையால் இந்த மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுமா அல்லது 2,500 ரூபாய் வழங்கப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி.